ரேடியோ சிட்டில ஸ்டார் எக்ஸ்பிரஸ் இது உலகநாயகனுடைய பர்த்டே ஸ்பெஷல் அண்ட் இன்னைக்கு நிறைய ஸ்டார்ஸ் கமல் சார் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போறாங்க, வாழ்த்துக்கள் சொல்ல போறாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். நான் அவங்களோட பெரிய ஃபேன். அண்ட் இன்னைக்கு கலத்தூர் கண்ணம்மா ரிலீஸ் ஆகி 60 வருஷம் ஆயிருக்கு. சாதாரண விஷயமே கிடையாது. இப்பவும் கூட அந்த ஒரு கியூட்டான ஒரு குழந்தை பாடுறது பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவ்வளோ இன்னசென்ட். அந்த பாட்டு வந்து லைக் எவர்கிரீன் மியூசிக், எவர்கிரீன் சாங். அம்மாவும் நீ அப்பாவும் நீன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் நாங்க எங்க வீட்டுல கூட அம்மாவும் நீ அப்பாவும் நீ அந்த பாட்டு தான் நாங்க பாடுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So I pray God that you should always live healthy life and happy life. அடுத்து ஏவிஎம் சரவணன் சார், அவரை கமல் சார் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்றாரு. இது உங்களுக்காக. 27 பாலாஜி நகரில் நான் எங்கள் அம்மாவோட ஃபாதர் எல்லாம் லீவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் சாரா ராமச்சந்திரன் டாக்டர், லேடி டாக்டர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க மதரை பார்க்க வருவாங்க, எப்போது ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. வரப்போகும்போது ஒரு சின்ன பையனை கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பையன் முட்டை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டான் ஒரு மூலையில். மதர் பேசிக்கிட்டே இருக்கும்போது, யார் இந்த பையன், ஏன் கோமா உட்காந்துருக்காங்க? இல்லை, அவன் ஏவிஎம் பார்க்கணும்னு வந்திருக்கான், நம்ம வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம், அவனை பற்றி நான் பேசலைன்னு அவன் அப்செட்டாக இருக்கான் அப்படின்னு. என்னன்னா, இல்லை அவன் பார்க்கணுமா, ஆக்ட் பண்ணணுமா அவனுக்கு. அப்போ ஃபாதர் மாடியில் தூங்கிட்டு இருந்தார் பெட்ரூமில். அவர் ஏந்திரிச்சு பெல் அடித்தார் காஃபி கொண்டுறதுக்கு. அப்போ அப்பச்சி எழுந்திரிச்சிட்டாங்க. அந்த பையனை கூட்டிகிட்டு போய் காட்டு அப்பச்சிக்கிட்டேன்னாங்க. மாடிக்கு கூப்பிட்டு போன உடனே இந்த பையன், யாருப்பா அந்த பையன்? நாங்கள் இந்த பையன் ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறான் அப்படின்னா. உடனே இந்த லைட்டு இந்த பெட்ரூம் மேலே பிரிச்சு மேலே சீலிங்கில் வச்சு பவுன்ஸ் லைட் பண்ணுற மாதிரி. உடனே அவர் ஃபாதர் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பையன் மேலே அந்த லைட்டை போட்டு எங்கே ஆக்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னா. உடனே எம்ஜிஆர் மாதிரி, சிவாஜி மாதிரி, சர்ச்சிகா நாம் காடியில் அந்த பாட்டு எல்லாம் பாடினேன். ஃபாதர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. சரிப்பா, நாளைக்கு காத்தால கூப்பிட்டு போய் ஜெமினி கணேசன், சாவித்திரி எல்லாம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க இதில் மாந்தோப்பில், அங்கே கொண்டு போய் அவங்கள காட்டு அப்படின்னா. எதுக்கு அப்படி என்ன? இந்தப்பா அந்த குழந்தை கேரக்டர் இருக்கிறா, அதுக்கு தான் தேசிய ராணியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே. இல்லைப்பா, அந்த குழந்தைலாம் ஒன்றும் வர முடியாதுப்பா, அந்த பையன் பிரமாதமாக வருவான்ப்பா, ஒரு கூட்டு போப்பான்னாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஒரு பையன் சும்மா ஆக்ட் பண்ணி காட்டின உடனே அவன் பிரமாதமாக வருவான்ப்பான்னு ஒரு வாயார சொன்னது எங்களால் ஆச்சரியமா இருந்தது. வண்டர்ஃபுல். அண்ட் வேட்டையாடு விளையாடுல கமலுக்கு ஆப்போசிட்ல வில்லன் கேரக்டர் பிளே பண்ண நம்ம டேனியல் பாலாஜி, அவரை பத்தி என்ன சொல்றாரு கேளுங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் கமல் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் என் லைஃப்ல. எல்லாரும் வேட்டையாடு விளையாடு அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பா இல்ல. அதுக்கு முன்னாடி நான் சார் மருதநாயகம் ஆரம்பிக்கும் போது அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலா செகண்ட் ஏரியா நான் போயிருக்கணும். பட் அவர் என்னோட ரெசியூம் எல்லாம் பார்த்துட்டு, இல்லை நீ யூபிஎம் போஸ்ட் எடுத்துக்கோ, அது கிட்டத்தட்ட கோ டைரக்டர் வேலை மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் நான் அவரை பற்றி வெளியில இருந்து நம்ம இது வரைக்கும் படங்கள் பார்த்துருப்போம். அவர் ஒர்க் பண்ணாரு, இவர் இது ஒர்க் பண்ணாரு, இந்த வேலை அவர் தான் பண்ணாருலாம் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அந்த ஒரு பீரியட்ல நான் அவர் ஆஃபீஸில் அவர் பக்கத்துலேயே உட்காந்து அவர் என்னென்ன பண்ணாருன்றதை பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா. அது கூட ஒர்க் பண்றவங்களுக்கு மாத்திரமே கிடைக்கிற ஒரு விஷயம். ரொம்ப நுணுக்கமா அந்த ஈட்டி வேல் கத்தியில இருந்து, காஸ்டியூம்ஸ்ல இருந்து, அந்த ஸ்கிரிப்டிங்ல இருந்து, ஸ்கிரிப்ட் படிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பீட் போட்டாரு. படிச்சு பார்த்து, சார் இல்ல பெருசா என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்கீங்க, பட் ஒரே ஒரு சீன் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்மளும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண கூட அதுக்கு ப்ராப்பரா உட்காந்து எல்லாரும் ஏன் அதை வச்சோம், எதுக்காக அதை வச்சோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி. அண்ட் அவர் பண்ண படங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் இருக்கும், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பயங்கரமா அப்படின்ற லெவல், அதை பீட் பண்ற லெவலுக்கு இன்னொரு படம் அப்படின்றதெல்லாம் ஒரு அந்த மேல்கல்ல தகர்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸோ எல்லா மேல்களையும் அவர் தகர்ப்பார். அதை நாங்க உட்கார்ந்து கண்டிப்பா நாங்களும் பார்த்து படிக்கிற லெவல்ல எங்களுக்கும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் அவர் அடுத்த மேல்கல் மையம் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ விஷிங் ஆல் சக்சஸ். இப்ப நம்ம கூட டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள், அவரு கமல் சாருடைய 60 வருஷம் பயணம் பத்தி என்ன சொல்றாரு கேளுங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமை. கடந்த 60 ஆண்டுகளாக என்ன ஒரு வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம தொடர்ந்து தமிழ் சூழல்ல, இந்திய சூழல்ல ஒரு சினிமா கலைஞனா இவ்வளவு தூரம் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கிற
ஒரு சாதாரண கமர்ஷியல் ஆக்டரும் கிடையாது, சாதாரண கமர்ஷியல் டைரக்டரும் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஆர்டிஸ்டிக் வேல்யூ, ஒரு என்ன சொல்றது, ஒரு சினிமாவுடைய கலைத்தன்மையை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர். அவர் தொடர்ந்து இந்த சினிமாவில் இயங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் வேல்யூவோட சினிமாவுடைய நெக்ஸ்ட் லெவலில் உயர்த்தணும்னு சொல்லிட்டு வரவங்க கூட வந்து காலகட்டத்தில் சில சூழலோட பின்னணியில் பாதியிலேயே அவங்களால பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் கமலஹாசன் சார் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு, தொடர்ந்து நல்ல சினிமாவை கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா குறிப்பாக ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்லேருந்து வருதுனாவே அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா ஜானரும் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இருந்தவர் இந்த 60 ஆண்டு காலத்துல இவ்வளோ ஒரு அச்சீவ் பண்ணவர். இன்னும் வந்து சினிமாவில் அவரு இன்னும் புதிய லாங்குவேஜ்ல சினிமாவுக்கான புதிய தொழில்நுட்ப உத்திகளோட என்ன சொல்றது, எழுத்து, வசனம், நடிப்பு எல்லாத்துலயுமே வந்து வேற ஒரு எல்லைக்கு வந்து போவாரு அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். கமலஹாசன் சார் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. கோவை சரளா மேம் என்ன சொல்லிருக்காங்க கேளுங்க. வணக்கம். கமல்ஹாசன் சார் பத்தி பேசுறது அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் ஒரு மாமனிதர், அவர் வாழ்ந்த காலத்துல நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவர் கூட நடிச்சேன் அப்படின்ற ஒரு பெருமை வந்து என்னுடைய காலம் வரை, என் காலத்துக்கு பிறகும் கூட அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு மைல்கல்ல என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சாதாரணமா இந்த மாதிரி அரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அவங்களோட பழகி அவங்களோட இருக்கும் பொழுது அவர்களுடைய அருமை பெருமை எல்லாம் நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்துல் கலாம் ஐயா, அவர் இருக்கும் பொழுது அவர் ஒரு மாமனிதர் அப்படின்றது உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அவர் காலத்தின் பிறகு அவர் மாதிரி ஒருத்தர் இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் வேதனைப்படுகிறாங்க, எத்தனை பெரியவர்கள், எத்தனை பேர் வேதனைப்படுறாங்க. ஸோ அப்படி ஒரு மாமனிதர் வாழ்ந்த காலத்துல அவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசாம ஓரளவுக்கு தான் பேசியிருப்போம். ஒரு மறைவுக்கு பிறகுதான் அவரை பத்தி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இன்னைக்கு உலகம் பூரா மரம் நடுறது அப்படின்பதே அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான். நான் ஸ்டாப் ஹீரோன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோவா இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் திரையுலகத்துல இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த கலையின் தாகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்த காலத்துல நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு வார்த்தைகள் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. பொது வாழ்க்கையில கூட அவருக்கு தெரிஞ்ச ஞானங்கள் ஜாஸ்தி. நிறைய புக்ஸ் படிப்பாரு. அவர் ரூம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு புக்ஸ் இருக்கும். நம்ம படிச்சவங்க கூட அந்த அளவுக்கு, நம்மன்னா நான் படிக்கல, படிச்சவங்க கூட அந்த அளவுக்கு புக்கு படிச்சிருப்பாங்களா அப்படின்னா சந்தேகம் தான். ஸோ அவர் இன்னைக்கு வந்து அரசியல்ல இறங்கி இருக்கார் அப்படின் பொழுது அது வந்து அவர் ஏதோ ஒரு விஷயம் தெரியாம எல்லாம் அவர் சும்மா வரமாட்டார். அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அரசியலை பத்தி A to Z அவர் தெரிஞ்சுதான் வந்திருக்கார். அவருடைய இந்த ஒரு புது அரசியல் வாழ்க்கை, அதுக்கு புதுசு கிடையாது, என் பார்வைக்கு அது புதுசா இருக்கு. அந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவர் மாபெரும் வெற்றி பெறணும்னு மனசார வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். சோ திரையுலக பிரபலங்கள் நிறைய பேர் கமல் சாருக்கு வாழ்த்துக்கள் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ நம்ம கூட ஆக்டர் சூர்யா இருக்காரு. சோ சூர்யா கமல் சாருக்கு சொன்ன வாழ்த்துக்ள் இதோ உங்களுக்காக. எனக்கு அப்ப 7 வயசு, 1982 பாண்டிச்சேரியில ராஜகுமாரி தியேட்டர்ல, இந்த தியேட்டரே இல்ல, என்னோட அத்தை பொண்ணு லட்சுமிகா கூட சகலகலா வல்லவன் படம் பார்த்தேன். என்னோட உலக நாயகன் அவர்களை முதல் பார்த்த தருணம் அது. அப்ப ஏற்பட்ட ஒரு பிரமிப்பு, ஆச்சரியம் இப்ப வரைக்கும் அது நிச்சயமாக இருக்கு. சகலகலா வல்லவனுக்கு அப்புறமா விக்ரம் சொல்லலாம், புன்னகை மன்னன் சொல்லலாம், நாயகன் சொல்லலாம், மைத்ரி மோகன காமராஜ் சொல்லலாம், மகாநதி சொல்லலாம், இப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கலாம். நடிக்க வந்ததுக்கு அப்புறமா கூட என்னோட 20 வருஷம் 22 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கூட அந்த பிரமிப்பு, ஆச்சரியம் இன்னும் குறையவே கிடையாது. திரையுலகத்தை சேர்ந்த என்னோட வழிகாட்டி சகலகலா வல்லவன், என்னோட ஆதர்ச நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் நன்றிகளும் வணக்கங்களும். இப்போ நம்ம கூட இருக்கிறது சந்தான பாரதி அவர்கள். அவரு கமல் சாருக்கு சொன்ன சில வார்த்தைகள் இதோ. வணக்கம். நண்பர் கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 60 ஆண்டை இந்த சினிமா ஃபீல்டில் வந்து அவர் நிறைவேற்றிருக்கிறார். ஐ திங்க் உலகத்திலே ஒரு சில நடிகர்கள் தான் அந்த மாதிரி 60 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த
நண்பர் கமலும் ஒருவர் என்று நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த 60 வருஷங்கிறது ஒரு சாதாரணமா கடந்துடல. எவ்வளவோ சோதனைகள், எவ்வளோ இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் வந்திருக்காரு அவர். எதிர்நீச்சல் போட்டவர் தான் அவர். ஒரு சாதாரண சின்ன ஒரு குட்டி நடிகனா இருந்து அவரே சொந்த முயற்சியில் அதுக்கப்புறம் அங்க இங்க அடிபட்டு ஒரு உதவி நடன இயக்குநராக சேர்ந்து டான்ஸ் கத்துக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து படிப்பை கொஞ்சம் ஒரு உதவி இயக்குநராக ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக் கிடைச்சி மலையாள படங்கள் நடிக்க ஆரம்பித்து அப்புறம் பாலச்சந்திர சார் கண்ணில் பட்டு பெரிய ஹீரோ அளவுக்கு உயர்ந்து பெரிய நேஷனல் அவார்ட்னா நிறைய வாங்குற அளவுக்கு உயர்ந்து ரொம்ப பிரமாதமான ஒரு பெரும் ஒரு இதை அவர் கடந்திருக்கிறார். அவர் எடுக்கிறது யோசிப்பாரே தவிர ஒன்ஸ் கையில் எடுத்துட்டாருன்னா அது எவ்வளவு ஆனாலும் அதை முயற்சி பண்ணியே தீர்வார். அதுதான் இப்ப பாலிடிக்ஸும் ஆகுது. அவர் அரசியல் வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நாங்க இன்னும் ஆக்சுவலா நாங்கெல்லாம் பேசும்போது முந்தி ஒன்னா இருக்கும்போது அரசியல்னாலே நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருப்போம். ஐயோ வேணாப்பா நமக்கு அந்த வம்புன்னு. பட் அவர் திடீர்னு மக்களுக்கு சேவை பண்ணணும், ஒரு இதுக்கு வரணும்னு அரசியல் தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய நல்ல விஷயம். நானும் அந்த கட்சியில் ஒரு உறுப்பினர். ஜனங்களுக்கு டெஃபினட்டா அவர் நல்லது பண்ணுவார். ஏன்னா அவர் அதான் சொன்னேன், அவர் ஒரு காரியத்தை எடுத்துன்னு நினைச்சிட்டாருன்னா அது எந்த இதுக்கும் பின்வாங்கவே மாட்டார். அவர் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார். அதுல வெற்றி அடைவார், கண்டிப்பா வெற்றி அடைவார். சோ அதனால அரசியலும் அவர் மக்களுக்கு நல்லதே பண்ணுவார், நல்லது பண்ணுவார், நல்லதுதான் பண்ணுவார். வெற்றி அவருக்கே. நன்றி. அடுத்து நம்ம கூட இருக்கிறது எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். சோ அவர் கமல் சார் பத்தி சொன்ன சில வார்த்தைகள் இதோ உங்களுக்காக. களத்தூர் கண்ணமால இருந்து மக்கள் நீதி மையம் வரைக்கும் இன்னைக்கு கமல் சாருடைய பயணம் எவ்வளவு தூரம் எங்களை எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணிருக்கு, எவ்வளவு ஒரு நல்ல எனர்ஜியில் எங்களை கொண்டு வந்து வச்சிருக்குது அப்படின்னு சொன்னா வெற்றி இல்ல. இவ்வளவு ஷார்ட் டைம்ல எல்லாம் அவருடைய சாதனைகளை அவ்வளவு சுருக்கி சொல்லிட முடியாது. 60 வருடங்களா இருக்கலாம். பட் 6000 வருடங்களுக்கு தேவையான உழைப்பு, 6000 வருடங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு விதை அவர் விதைச்சிருக்காரு. இனி வரும் காலங்களிலும் சொன்னது போல 6000 வருடங்களுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஒர்க்கா சாரோட ஒர்க் இருக்கும். சாரோடைய அடுத்த பயணம் இன்னும் இந்தியன் 2, தேவர்மகன் 2 இதுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டெஃபினட்டா அந்த படங்கள் எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணோம். நாங்க விரும்புறோம், ஆசைப்படுறோம், இன்ஸ்பயர் பண்ணோம். நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.